எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. வாழ்ந்தவர் கோடி, வளர்ந்தவர் கோடி, உயர்ந்தவர் கோடி, மிகப்பெரிய அந்தஸ்துக்கு போனவருடைய அதிமுக துரோகம் பண்ணவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதிமுக துரோகம் பண்ணவர் நிறைய வீரானந்த திட்டம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் நாங்கள் தான் கொண்டாந்தோம். அது மட்டும் இல்லை, மகளிர் காவல் நிலையம் கொண்டாந்தோம், மகளிர் கமாண்டோ படை கொண்டாந்தோம், மகளிருக்கு தனி நீதிமன்றம் கொண்டாந்தோம், மகளிருக்கு தனி பல்கலைக்கழகம் கொண்டாந்தோம். அனைத்து இந்த ஏதாவது உண்டா? மகளிர் கிட்டத்தட்ட 42 காலேஜ் அறிவியல் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜா மாற்றி தந்த பெருமை இதே டாக்டர் புரட்சி தலைவராக கொண்டது. இன்னைக்கு மாணவன் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு சீப்பஸ்ட் காஸ்ட்ல படிக்கணுன்றதுக்காக அந்த நோக்கம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இந்திய அளவில் 42% உயர்கல்வி படிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி தந்தவர் எடப்பாடியாரும் மாண்புமிகு இதே டாக்டர் புரட்சி 42% தான் உண்டு. ஏதோ போறாங்க, எல்லாம் போக்கஸ், எல்லாம் கரூர்ல நடைபெற்ற விவரம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? மிக கசப்பான சம்பவம், மோசமான மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுச்சு, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என்ன பண்ணா, கலெக்டர் என்ன பண்ணா, முன்னெச்சரிக்கையா இருக்கணுமா இல்லையா, நடவடிக்கை இருக்கணுமா இல்லையா? ஒரு இயற்கை பேரிடர் தானே அது, ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தானே அது. அது கவனம் இல்லை, புரியல. வேணுன்னே அங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில் பாலாஜி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு எஸ்பி செந்தில் பாலாஜி அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால அந்த பரிதான் 41 உயிர் சாதாரண விஷயம் இல்லை. 40 அது இல்லாம 31 உயிரிழந்த அந்த உடல்களை கிட்டத்தட்ட 39 உடல்களை ஃபோரன்சிக் சயின்ஸ் இல்லாம நைட்டே போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு அதான் நீதிபதி கேட்கறாங்க. 39 உடம்பு எப்படி ஒரே நாள்ல ஒரே நைட்ல ஒரு வித்தின் 8 ஹவர்ஸ்ல 9 ஹவர்ஸ்ல 10 ஹவர்ல போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ண முடியும்? அதுக்குண்டான டாக்டர் இருந்தானா, போனானா, வந்தானா, எல்லா டாக்டர்ல செக் பண்றான். சிபிஐ விசாரணை வந்துச்சு. சிபிஐ விசாரணை தோலுரிச்சு திமுகவுடைய தோல் உரித்து காட்டப்படும். அது யார் குற்றவாளி, யார் தப்பு பண்ணா, எப்படி பண்ணா தோலுரித்து காட்டப்படும். அன்னைக்கு திமுக பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தவன் செந்தில் பாலாஜி. நான் சொன்ன ஒரு மீட்டிங்ல செந்தில் பாலாஜியை திமுக ஸ்டாலின் சேர்த்ததே தப்புன்னு சொன்னேன் ஒரு மீட்டிங்ல. மிகப்பெரிய தலைவலி, ரொம்ப கிரிமினல் அவரு, ரொம்ப மிகப்பெரிய தலைவலின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை வைக்க கடமைப்பட்டுள்ளோம். பெண்களுக்காக ஆட்சி தந்தவர் இதே டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா. மாடு கொடுத்தாலும் உங்ககிட்ட கொடுங்க, ஆடு கொடுத்தாலும் உங்களுக்கு கொடுங்க, தாலிக்கு தங்க கொடுத்தாலும் உங்ககிட்ட கொடுங்க, முதியோர் உதவித்தொகை கொடுத்தாலும் உங்ககிட்ட கொடுங்க. அது இல்லாம கர்ப்பிணி தாய்மாருக்கு 18,000 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க அம்மா. 18,000 ரூபாய் கொடுத்து அந்த கருவுற்ற காலத்துல 3 மாசம் ஆச்சுன்னா 8,000 ரூபாய், 6,000 ரூபாய், 5 மாசம் ஆச்சுன்னா 6,000 ரூபாய், பிரசவ காலத்துல ஒரு 6,000 ரூபாய் கொடுக்க சொல்லி உயர்த்தி தந்த ஒரு ஒப்பற்ற தலைமை இதே டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அது மட்டும் கருவுற்ற காலத்துல ஆஸ்பத்திரி கொண்டு போய் அவங்களுக்கு பிரசவம் பண்ண பிறகு வீட்டுக்கு கொண்டாந்து விட்ட ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா பெட்டகம் வழங்கிய ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. மகளிருக்கு பால் ஊட்டுறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பால் ஊட்டுறதுக்கு ஒரு மறைவிட கட்டி தந்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. விலையில அரிசி தந்த ஆட்சி அண்ணா திமுக அம்மா ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி. விலையில அரிசி தந்த ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி. தஞ்சாவூர்ல போய் ஒரு கொக்கி போட்டு வந்துட்டாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார். விதை நெல்லாம் கிட்டத்தட்ட 10,000 மூட்டை சேதமாயி போச்சு, 20,000 மூட்டை நீங்க கொள்முதல் பண்ணல, கொக்கி போட்டு வந்தார். இன்னி வரலாம் அவங்களால தீர்க்க முடியல. உதயநிதி ஸ்டாலின் போய் உட்கார்ந்து நாங்க மண்டையை போட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் எடப்பாடியார். புரியல? ஒரு கொக்கி போட்டா அதுல இருந்து மீள முடியாது. அதுதான் நமது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார். நுணுக்கமான ஒரு அறிவாற்றல் நிறைந்தவர், எடுத்து வைத்துக்கின்ற கருத்துக்களை ஆடித்தரமா அம்மா மாதிரி எடுத்து வைக்கக்கூடியவர், மக்களுக்காக வாழ்கின்றவர், விவசாய மக்களை பாதுகாக்கின்றவர். அம்மா என்ன சொன்னாங்களோ அந்த வழியில் நடந்தவர் எடப்பாடியார் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். 54வது ஆண்டு துவக்க விழா, அரை நூற்றாண்டு 3வது தலைமுறைக்கு ஆண்டு துவங்க விழா. யங்ஸ்டர்லாம் இப்போ எங்கிட்ட காப்பி எல்லாம் above 50 தான் நாங்கள் இருக்கோம்.
அப்போ 56 இண்டஸ்ட்ரீஸ்ல மாவட்டந்தோறும் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த மாவட்டத்துடைய மண்ணை சார்ந்த தொழில்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். அங்க இருக்கிற பெண் பிள்ளைக்கு வேலை கொடுக்க வேண்டும், பெண்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். மாவட்டந்தோறும் இங்க பண்ருட்டினா முந்திரி ஃபேமஸ், முந்திரியில இன்னும் 2 லட்சம் பெண்களுக்கு வேலை கொடுக்கணும். நம்ம ஒரு இன்டகிரேட்டட் முந்திரி உற்பத்தி பதப்படுத்தும் தொழிற்சாலை கொண்டு வரப்பட வேண்டும். அதுதான் இந்த அரசுடைய நோக்கம். அது கூட எடப்பாடி சொல்லியிருக்கேன், பண்ணலான்னு இருக்காங்க. அந்த மாதிரி மாவட்டத்தில் பீங்கான் தொழிற்சாலை, விருதாச்சலத்தில் பீங்கான் தொழிற்சாலை, பீங்கான்ல வந்து குஜராத் டாப் போஸ்ட்ல இருக்காங்க. குஜராத்தில் டாப் போஸ்ட், சைனாவுக்கு ஆளுங்களை அனுப்பி அங்கே ட்ரைனிங் கொடுத்தா அங்கே கொண்டாந்து பீங்கான் உற்பத்தி பண்றாங்க. அந்த மாதிரி தொழிற்சாலை, பீங்கான் உற்பத்தி தொழிற்சாலை ஒரு 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். லோட்டா சுகர் உளுந்தூர்பேட்டையில் வந்திருக்க ஷூ தைக்கிற கம்பெனி, அது எடப்பாடியார் கருணியால் வரப்பட்ட கம்பெனி. ஏதோ மணிக்கண்ணை கொண்டாந்தவர், ஸ்டாலின் கொண்டு வந்தாலும் நினைக்காதுங்க. அது எடப்பாடியார்கிட்ட கையெழுத்து வாங்கி நான் தைவானுக்கு அனுப்பி விட்டேன். காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அப்போ சுரேஷ் பிரபு இருந்தாரு, இங்கிட்ட அடிஷனல் செக்ரட்டரி ஃபார் தருமபுரி. அந்த மாதிரி மாவட்டங்கள்ல வந்து ஒரு ஷூ தைக்கிற தொழிற்சாலை வந்துன்னா தைவான்ல இருந்து கொண்டு வர வீட்டா போயிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டா போயிருக்கின்ற தொழிற்சாலை எல்லாம் இங்க வந்துன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு 25,000 பேருக்கு வேலை கொடுக்கும். எடுத்து வந்து 12,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுப்பான். வீட்டுல இருந்தே போய்க்கலாம். இப்போ 4 வருஷத்துல 40,000 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி தொழிற்சாலை கொண்டு வரப்பட வேண்டும். அதுக்கு நம்ம இன்சென்டிவ் கொடுக்கலாம், எவ்வளவு நாள் கூட இடம் லேண்ட் ஹோல்டு ஃப்ரீ கொடுக்கலாம், லேண்ட் ஹோல்டு ஃப்ரீ கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி வரப்பட்ட தொழிற்சாலை தான் எடப்பாடியார் கையெழுத்திட்டு வந்த தொழிற்சாலை. உளுந்தூர்பேட்டை தொழிற்சாலை, திண்டிவனம் தொழிற்சாலை, லோட்டா சுகர் தொழிற்சாலை, காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற பணப்பாக்கத்தில் ஒரு தொழிற்சாலை லோட்டா சுகர் தொழிற்சாலை, அதுவும் எடப்பாடியார் கையொப்பத்தில் வந்த தொழிற்சாலை. அரியலூர் பெரம்பலூர்ல வரப்பட்ட தொழிற்சாலை லோட்டா சுகர் தொழிற்சாலை. எடப்பாடியில் 1.25 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. 1.25 லட்சம் பேர், ஒரு தொழிற்சாலைக்கு 25,000 பேர். அந்த மாதிரி மண்ணை சார்ந்த மாவட்டத்தை சார்ந்த தொழிற்சாலை ஊக்குவிக்கப்பட வேண்டும். அதற்காக பெண் பிள்ளைக்கு வேலை கொடுக்க வேண்டும், அங்க இருக்க ஆண்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு வருங்காலத்தில் 2026 இந்த ஆட்சி செயல்படும். அதற்கு எடப்பாடியார் உறுதுணையாக இருப்பார். அது இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் முழுமையாக உறுதுணையாக இருக்கும். இன்னைக்கு ஃபாக்ஸ்கான்ல இருக்கிற ஃபாக்ஸ்கானுக்கு நாங்க 100 ஏக்கர் லேண்ட் ஹோல்டு ஃப்ரீ கொடுத்தோம். நான் இருக்கும்போது கொடுத்தேன். இன்னைக்கு அதில் தான் ஆப்பிள் ஐபோன் ஹை-அண்ட் ஐபோன் 17 பண்றான். ஹை-அண்ட் ஐபோன் 17 பண்ணுகிறதுக்கு யார் காரணம் என்று கேட்டால் எடப்பாடியார் தான் காரணம். எடப்பாடியார் தான் காரணம். ஹை-அண்ட் ஐபோன் பண்றான். ஃபாக்ஸ்கானுக்கு 100 ஏக்கர் ஃப்ரீயா கொடுத்தான். அவன் என்ன பண்ண 15,000 கோடி ரூபாய் கர்நாடகா கொண்டு போயிட்டான். மீதி 5,000 கோடி ரூபாய் தெலுங்கானா கொண்டு போயிட்டான். இப்போ வந்து கட்டசி விசிட் பண்றான். சிஇஓ சவுத் கொரியாவில் வந்து கட்டசி விசிட் டிஆர்பி ராஜாவையும் எடப்பாடியாரும் பார்த்து பேசுறான். 5,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி போறான். 5,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணல, இருக்கிற பில்லுல கிளியர் பண்ணி அவங்களுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி பில்லு இருக்கிற மாநிலம் வழங்கப்பட வேண்டும் என்று நம்ம நாள் கடத்துறீங்க. அந்த கொரியர்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கான், அந்த பேப்பர் கொடுத்துட்டு போயிருக்கான். நீண்ட நாள் என்ற மாதிரி கொடுத்து அது ஒரு பொய் பிரச்சாரம். இன்னைக்கு ஏஐ இணையம் சுந்தர் பிச்சை பெங்களூர் போயிருக்கு, ஆந்திரா போயிருக்கு, புரியல. ஏஐ இணையம் வந்து போயிருக்கு, அங்க போயிருக்கு. இதற்கு யாருக்கா சுந்தர் பிச்சை தான் காரணம். ஏன் இதை போய் கொண்டு வர முடியாதா, பேச முடியாதா, வைக்க முடியாதா? எதுக்கு எடுத்தாலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்களுக்கு சப்போர்ட் இல்லை, ஒன்றிய அரசு எங்களுக்கு சப்போர்ட் இல்லை, மத்திய அரசு நாங்க சப்போர்ட் இல்லை. நீங்க போய் செறிவூட்டப்பட்ட அரிசி என்னன்னு கேட்டா அது ஏற்கனவே கையெழுத்து போட்டாங்க கேட்கிறான். சக்கரபாணி வந்து கேட்கிறான். அப்படிலாம் இல்லை. நீ வந்து ஒரு மத்திய அரசோட இணக்கமா இருந்து அங்க டெல்லியில நம்ம ஒரு நல்ல குட் ஆபீசரை போட்டுட்டு வரதை ட்ராக் பண்ணி எது இண்டஸ்ட்ரீஸ் வர இருக்கு, இந்த அதர் கண்ட்ரில இருந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் வர இருக்கு ட்ராக் பண்ணி கொண்டு வந்தா தானே அது முடியும். அது முடியாத உட்கார்ந்த இடத்துல பேசிட்டு யார் மூச்சில் முழிப்பான்? எதுவுமே கொடுக்கறதில்ல. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனு. அப்படியே கேட்டால எனக்கு இண்டஸ்ட்ரியில் 20% கூட்டு கொடுக்குறியான்னு கேட்குறான் டிஆர்பி ராஜா. நாங்கள் சிங்கிள் விண்டோ ஒற்றை சாராத முறைன்னு ஒன்று வச்சிருந்தோம், சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வச்சிருந்தோம். சிங்கிள் விண்டோவில் எல்லா கிளியர், பொல்யூஷன் போர்டு கிளியரன்ஸ், இபி கிளியரன்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் வாட்டர் கிளியரன்ஸ், லேண்ட் டெவலப்மெண்ட் கிளியரன்ஸ், பொருள் எலக்ட்ரிசிட்டி கிளியரன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தா. நீங்கள் டிஆர்பி ராஜா கிட்ட இருக்கு. டிஆர்பி முதலமைச்சருக்கே பயப்பட மாட்டாங்க, மற்ற அமைச்சர் முதலமைச்சருக்கே பயப்பட மாட்டாங்க. டிஆர்பி ராஜாவுக்கு எந்த அமைச்சர் பயப்படுவா? ஒரு இபி மினிஸ்டர் பயப்படுவாரா? ஒரு ஹவுசிங் மினிஸ்டர் பயப்படுவாரா? பயப்பட மாட்டாங்க.
இப்போ அவன் என்ன பண்ணுறான், இதை வச்சுட்டு 20% கமிஷன் கொடுங்க, இண்டஸ்ட்ரியில் ஷேர் ஹோல்டர் கொடுங்க, கமிஷன் காசு அப்படி கொண்டு போய் நாங்களாம் வந்துட்டு வெரி டிரான்ஸ்பரன்சி. கைடன்ஸ் பியூரோ கொண்டு வந்தது எடப்பாடியார் தான். தொழில் ஊக்குவிப்பு மையம், தொழில் ஊக்குவிப்பு மையத்தை முதல் கட்டமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் உருவாக்கி தந்தவர் நமது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த ஆட்சி. டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திருக்கரங்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்று குறிப்பிட்ட மாபெரும் புரட்சி தலைமை தான் இதய டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இன்னைக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு மந்திர முழக்கத்தோடு புறப்பட்ட ஒரு புரட்சி புயல் தான் நமது எடப்பாடியார் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அந்த அளவுக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மீட்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டோம். தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டிய கட்டத்திற்கு தள்ளப்பட்ட ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்க கொள்ள மாட்டோம். மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அவங்க எதுவுமே பண்ணல மக்களுக்கு. எல்லாம் மக்கள்லாம் இன்னைக்கு மழைக்கு தாங்குவாங்களா? ஒரு சோறு உண்டா, ஒரு இது உண்டா, ஒரு அமைச்சர் எட்டி உடனே பார்த்துக்குவாரா? எம்ஆர்காய் பன்னீர்செல்வம் நடந்து வர்றதுக்கு 3 நாள் ஆயிடும். நடந்து வர்றதுக்கு 3 நாள் ஆயிடும். எங்க வந்து பண்ருட்டி மக்களை பார்க்க போறாரு, கடலூர் மக்களை பார்க்க போறாரு, குறிஞ்சிப்பாடி மக்களை பார்க்க போறாரு. காசு தான் பார்ப்பாரு, காசு தான் பார்ப்பாரு. கணேசனுக்கு அவருக்கு சண்டை, புரியல? அது வேற ஒரு பக்கம் போடுது. இங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்க ஐயப்பனுக்கு அவருக்கு சண்டை. பஸ் ஸ்டாண்டு போச்சு கை விட்டு. இல்ல ஒரு மூலையில இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு அரசோட நிர்வாக பணி சுணக்கமாயிடும். ஆட்சித்தலைவர் சரிவர செயல்பட மாட்டாரு. மற்ற அரசு நிர்வாகி இருக்காங்கல்ல, டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஜேடி, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஜேடி, புரியல, பிடபிள்யூஇ, யாருமே சரியா செயல்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரங்கட்ட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் வைக்க கடமைப்பட்டுள்ளது. இந்த 54வது ஆண்டு இயக்கத்துடைய பிறந்த நாள், ஒரு தலை சிறந்த நாள். இந்த நாள் பண்ருட்டில திரளான கூட்டம், நிறைவான கூட்டம், முழுமையான கூட்டம், ஆர்ப்பரிக்கின்ற 2010ல பேசியிருக்கிற, 2002ல பேசியிருக்கிற, 2000ல பேசியிருக்கிற, 2007ல பேசியிருக்கிற, 6ல பேசியிருக்கிற, 2011க்கு முன்னாடி சிவகோவில் எம்எல்ஏ ஆகிறதுக்கு பேசியிருக்கிறோம். புரியல? இந்த பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றால் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். இது ராசி. அந்த ராசிக்கு சொந்தமான இந்த 54வது பிறந்த நாள் விழாவில் சபதம் ஏற்கணும், உறுதி ஏற்கணும், நெஞ்சிரத்தோடு செயல்படணும். வெற்றி 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 என்ற குறிக்கோளை திமுக வர ஜல்லுமுள் காட்டுறான், திமுக வர ஜல்லுமுள் காட்டுறான். புரியல? திமுக எம்எல்ஏ நெருங்கி மக்களோட பழகுவதற்கு எதிர்ப்பு வரும். அந்த சூழ்நிலை தான் கடைபிடிச்சிருக்காங்க, நடந்திருக்காங்க. அந்த சூழ்நிலை தான் கடைபிடிச்சிருக்காங்க. அந்த சூழ்நிலையை பயன்படுத்த வேண்டும். ஐடிவி முழுமையாக செயல்பட வேண்டும். இளைஞர் பட்டாளங்களை ஒருங்கிணைக்க வேண்டும். மகளிர் சகோதரிகள் ஒருங்கிணைக்க வேண்டும். பண்ருட்டி சட்டமன்ற பட்டாமாக பேராட்சியா வெற்றி பெற்றது. நெல்லிக்குப்பம் நகராட்சியா, நெல்லிக்குப்பம் நகராட்சியா இஸ்லாமிய மக்களை எதிர்த்து வெற்றி பெற்ற நெல்லிக்குப்பம் நகராட்சியாக வர வேண்டும். பண்ருட்டி எப்பயுமே வெற்றி பெற்றணும். பண்ருட்டி நகராட்சி வெற்றி, அண்ணா கிராமம் வடக்கு வெற்றி பெற்றணும், அண்ணா கிராமம் மேற்கு வெற்றி பெற்றணும், அண்ணா கிராமம் வடக்கு, அண்ணா கிராமம் கிழக்குல கவனம் வேணும். பண்ருட்டி வடக்கு வெற்றி பெற்றணும். அந்த தொலைப்பாடி சொல்லவே வேணாம், கனகராஜ் கொண்டு வந்துருவாரு. அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த 118 எம்எல்ஏ வேணும். அது ஒரு எம்எல்ஏவும் கண்ணு கருத்துமாக இருக்கின்ற நமது எடப்பாடியார் பொதுச் செயலாளருக்கு நீ நன்றி கடனாக, விசுவாசமாக, நன்றி கடனாக பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றியை மீட்டெடுத்து எடப்பாடியார் கரங்களில் ஒப்படைப்போம், உறுதியேற்போம். வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி பாராட்டி உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.